உங்களுக்கு சொல்ல போறப்பா இந்த மனக்கண்களுக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ற வார்த்தைக்கு உங்களுடைய செவிகளை திறந்து கேளுங்க. பிதாவாகிய தேவன் அவர் அன்பு கூர்ந்தபடிக்காய் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தார். எதற்காக தந்தார்? நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலையாகி, எல்லா சாபத்திலிருந்து விடுதலையாகி, பரிசுத்தமாய் வாழ்வதற்காக சாந்தர் பலியானார். அன்பு ஜனங்களே, நீங்க மனம் திரும்பணும். தேவனுடைய வார்த்தை கேளுங்க. இந்த உலகம் உங்களுக்கு சொந்தம் இல்லை. ஆண்டவர் அன்பு கூர்ந்தபடியார் ஆண்டவர் நமக்காக ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனத்துக்குள்ள நம்ம போறோம்னா நீங்களும் நானும் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழணும். இன்றைக்கு நீங்க மனம் திரும்பினா அந்த நித்திய ஜீவனத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். சகோதர சகோதரிகளே, செவிகள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுங்க. அவையெல்லாம் பாவங்களை முடித்து அவன் நித்திய நன்மையாக்குவார். மனம் திரும்பினா தேவன் ராஜ்யத்துக்குள்ள நீங்க போகலாம்.
ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறது, பாடுகிறது. அந்த மனுஷன் வேற யாரும் இல்ல, கிரஹாம் ஸ்டேன்ஸ் என்ற ஒடிசாவில் ஊழியம் செய்து கொண்ட ஒரு மிஷனரி குறித்து பேசுகிறேன். கவனமாய் கேளுங்கள். இந்த மனுஷன் இருக்கும் போது யாருக்குமே தெரியாது. Nobody know him when he was there.